டாட்டால வந்து Nexon EV Max அப்படிங்கிற ஒரு புது EV காரை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இந்த Nexon EV Maxல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த Nexonோட EV Max வந்து 2 வெர்ஷனில் வருது. XZ Plus மற்றும் XZ Plus Luxury, அதாவது LUX அப்படிங்கிற பேர்ல வருது. இந்த கார் வந்து ஒரு டியூவல் டோன் பாடி கலர்ல தராங்க. அதாவது லைட் கலர் மற்றும் டார்க் கலர் ஃபினிஷிங்கோட இருக்கு. வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து R16க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது போக பேக் சைடில் EV அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான பேட்ஜிங்கும் இருக்கு. ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து DRL சைடில் கொடுக்குறாங்க. மற்றபடியாக ரெகுலராக நமக்கு Nexon காரில் பார்த்த மாதிரி எல்லா விதமான ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி காருக்குள்ளே பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து டிரைவர் சீட் போக அடிஷனலாக பேக் சைடில் உள்ள சீட்டுக்கும் AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வென்டிலேட்டட் லெதர் லைட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் காருக்கு டாப் சைடில் நமக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான நேரத்தில் நமக்கு வந்து ஓப்பன் மற்றும் க்ளோஸ் பண்ணிக்கிற முடியும் மோட்டரிஸ்டாக இருக்குது. மேலும் சென்டரில் வந்து நமக்கு வந்து ஒரு ஜொல்டு கண்ட்ரோல் நாப் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி நமக்கு வந்து பார்க்க முடியும். மோட்ஸும் மாற்றலாம். அதுபோக நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஏர் பியூரிஃபையரும் இருக்குது. இது போக க்ளவ் பாக்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் நமக்கு வந்து அது இன்டைரக்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அதனால் வந்து டயரோட ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டுற ஃபீச்சரும் இதில் கொடுக்குறாங்க. இது போக க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. மேலும் பெரிய ஒரு 350 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் உள்ளே கொடுக்குறாங்க பேக் சைடில் லக்கேஜஸ் வந்து ஏற்றுறதுக்காக. இது போக நமக்கு வந்து எலக்ட்ரானிக் பார்க் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. நமக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இது போக மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம். டிரைவர் சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஆட்டோ டிமிங் IRVM கொடுக்குறாங்க. ஸோ வந்து ரொம்ப கிளியர் அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது போக ஹார்மனோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது ஒரு 17.78 சென்டிமீட்டருக்கான ஒரு டிஸ்பிளே உள்ளே கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து 4 ஸ்பீக்கர் உள்ளே வருது. அது போக அடிஷனலாக 4 ட்விட்டரும் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இது போக ஆப்பிளோட கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோவோட சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் இருந்துச்சுன்னா இது வயர்லெஸ்ஸாக சார்ஜும் பண்ணலாம். மேலும் இந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கனெக்டிவிட்டி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. நமக்கு ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக டேரெக்டாக வந்து அதை கீக்கு பதிலாக ஸ்மார்ட் வாட்ச் வச்சு யூஸ் பண்ணலாம். இது போக ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க. இது மூலமாக நமக்கு வந்து காரை வந்து சிம்பிளாக ஒன் டேப்ல வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸ்டேஷன் லொகேட்டர் இருக்கு, ரிமோட் டயக்னோஸ்டிக்ஸ், காரை பத்தின ஹெல்த் ரிப்போர்ட் இருக்கு, அதுபோக ரிமோட் கமாண்ட், ஜியோகிராபிக் ஃபென்சிங், இன்ட்ரூஷன் அலர்ட், சார்ஜ் லிமிட் செட்டிங் மாதிரி பல விதமான விஷயங்கள் வைக்கலாம். ஒருவேளை சார்ஜ் போட்டு தூங்குறீங்கன்னா கரெக்டாக இதுவரையும் சார்ஜ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து செட் பண்ண முடியும். அடுத்தபடியாக EV கார் அப்படின்னால இதோட பேட்டரி பற்றி தான் பேசணும். இந்த காரில் நமக்கு வந்து ஒரு 40.5 கிலோவாட்டுக்கான லித்தியம் பேட்டரி கொடுக்குறாங்க. IP67 ரேட்டிங்கோட வருது. ஆனால் தண்ணி பாட்டாலும் பிரச்சனை இருக்காது. ரோட்டில் உள்ள தண்ணி பாட்டாலும் நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. மேலும் காரோட இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஜிப்ட்ரான் டெக்னாலஜி உள்ள கொடுக்குறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருடம் வரையும் இந்த காருக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது உள்ள இருக்கிற நமக்கு ஆர்கிடெக்சருக்கு. அது போக நமக்கு வந்து 1,60,000 கிலோமீட்டர் வரையும் நமக்கு வந்து வாரண்டி கிடைக்குது. இந்த காரோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபுல் சார்ஜில் 437 கிலோமீட்டர் வரையும் போக முடியும் சொல்கிறாங்க. அதாவது ஈகோ மோடில் டிரைவ் பண்ணும்போது 437 கிலோமீட்டர் வரையும் போகலாம் சொல்கிறாங்க. மேலும் மல்டி மோட் ரீகன் அப்படி ஒரு பட்டன் இருக்குது. அதாவது நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நமக்கு வந்து பிரேக் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த பிரேக் மூலமாக நமக்கு வந்து பேட்டரி சார்ஜ் ஆகும் சொல்கிறாங்க. அது மூலமாக நமக்கு ரேஞ்சும் கூடும். இந்த கார் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 7.2 கிலோவாட்டுக்கான AC ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இது வந்து வீட்லேயும் வந்து செட் பண்ணி வைக்க முடியும். அது மூலமாக நமக்கு வந்து காரை ஈஸியாக சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 56 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56 நிமிஷத்தில் 0 to 80% சார்ஜ் வந்து DC மூலமாக சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது நல்ல விஷயம். 1 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் ஆகிறது. அப்படி சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1300க்கும் மேற்பட்ட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான சிட்டிஸில் வந்து கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. மேலும் வந்து போர்ட்டபிள் சார்ஜிங் கேபிள் இருக்கிறனால எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு 15A சாக்கெட் இருந்தாலே டேரெக்டாக மாட்டி யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போக நமக்கு வந்து இந்த காரில் வந்து ஹில்ட் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த ஹில்ட் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்கிற காரணத்தினால நம்ம திடீர்னு ஆக்சிடென்டெல்லாம் மறந்து போய் நமக்கு வந்து ஒரு பிரேக்லேருந்து கால் எடுக்கிறோம்னாலும் ஒரு 2 செகண்டுக்கு வந்து கார் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக ஹில்ட் டிசென்ட் கண்ட்ரோலும் இருக்குது. அதாவது நம்ம வந்து மலையிலேருந்து இறங்கும் போதும் அதே மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ தேவையானபடி ஸ்பீடு வந்து ஸ்லோப்பில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகாமல் டிக்ளைன் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக வந்து மலையில் இறங்கும் போதும் பார்த்து போகலாம் சொல்கிறாங்க. இதுவோ பேனிக் பிரேக் அலர்ட் சிஸ்டமும் இருக்குது. எமர்ஜென்சி பிரேக்கிங் மாதிரி நம்ம 4 வீல்லையும் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ESB வித் IBAC அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலும் இருக்குது. கார் வந்து பிரேக் போடும்போது ரொம்ப ஒன்றும் நமக்கு இன்க்ளைண்ட் ஆகாமல் கரெக்டான ஒரு பாத்தில் வந்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரை சடன் பிரேக் போடும்போது நமக்கு வந்து ட்ராக்ஷன் ஆகாமல் கரெக்டாக போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ABS EBD EBA மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது பிரேக்கிங் சிஸ்டம் தான், அதுவும் இதில் இருக்குது.
இது போக ஆட்டோ வெஹிக்கிள் ஹோல்டும் இருக்குது. அதாவது பிரேக் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பிரேக்கிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் ஃபோர்ட்டிஃபைட் கேபின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டியூயல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸும் இருக்குது. இந்த டாடா நெக்ஸான் EV மேக்ஸில் நமக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே பவர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 143 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது 250 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காரோட விலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17.74 லட்சம் எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் வருது. இதே மாதிரி இந்த காரில் வந்து பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த டாட்டாவோட நெக்ஸான் EV மேக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கார் ஒரு நல்ல காரா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் நமக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.